கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்றிலிருந்து நாம் தொடர்ச்சியாய் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையையும் அவர் மூலமாய் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த முதல் நாளில் வேதத்திலிருந்து நாம் பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்களை தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் ஒரு வலிமையுள்ள ஒரு தேவ மனிதன். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர். தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவர். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை பாருங்கள். அதில் மிகவும் அழுத்தமான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்பதாய் அவர் அங்கே கலாத்திய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் கர்த்தருக்காக அவ்வளவு அதிகமாய் பிரயாசப்படுவதற்கு, அவருக்காக தன்னையே அர்ப்பணித்து பாடுகளுக்கு உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்காக போராடுவதற்கு மிக முக்கியமான ஒன்று, அவர் தன்னை முழுமையாய் கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் அவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார், இனி நான் அல்ல, இந்த உலகத்தில் நான் வாழப்போகிறது இனி எனக்காக வாழப்போகிறது இல்லை, நான் கிறிஸ்துவுக்காக வாழப்போகிறேன், கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை வாழப்போகிறேன், கிறிஸ்துவினால் கிடைக்கக்கூடிய நன்மை ஒன்றையே பிரதானப்படுத்தி வாழப்போகிறேன் என்பதாய் தன்னை முழுமையாய் பவுல் கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப நாட்களில், இந்த பரிசுத்த நாட்களில் நம் உள்ளத்தில் ஒரு பெரிய தீர்மானம் அவசியமாய் இருக்கிறது. இனி நான் அல்ல, கர்த்தருக்காக வாழப்போகிறேன். இந்த உலகத்திற்காகவும் உலக மனிதர்களுக்காகவும் உலகத்தில் நான் எதிர்பார்க்கிற நன்மைகளுக்காகவும் அல்ல, கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் நான் வாழப்போகிறேன் என்கிற ஒரு அழுத்தமான தீர்மானத்தை இந்த முதல் நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் மிகவும் ஜெயமாய் பலமாய் அமையும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுலை குறித்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் படைத்திருக்கிறார், இனி அவருக்காக நான் வாழப்போகிறேன் என்று சொன்ன இந்த பவுலை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பவுலின் ஆரம்ப காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இவர் சவுலாய் இருந்தவர். பவுலின் ஆரம்பம் சவுல் என்கிற பெயரோடு கூட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கேட்கப்பட்டவர், கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவர் அல்லது ஜெபத்தால் பெறப்பட்டவர். இந்த சவுல் என்கிற பெயருக்குள் மறைந்திருக்கிற இந்த அர்த்தத்தை வைத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சவுலின் பெற்றோர் தேவனிடத்தில் கேட்டு இந்த மகனை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ச்சியாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நிச்சயம் பதில் தருவார். தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மகனை இந்த பெற்றோர் தேவனுடைய காரியங்களில் மிக கவனமாய் வளர்த்தார்கள். இதற்கான ஆதாரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து சவுல் பவுலாய் மாறிய பின்பு அங்கே அவர் தேவனுடைய சாட்சியாய் இறுதி நாட்களிலே அவர் நிறுத்தப்பட்ட பொழுது
அங்கே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் சவுலாய் இருக்கிற அந்த நாட்களில் தேவன் மீது வைராக்கியமாய் இருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பாகவும் இந்த சவுல் ஒரு துன்மார்க்கன் அல்ல. இவர் பாவத்தில் வீழ்ந்து கிடந்த ஒரு மனிதன் அல்ல. தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தவர், வேத பிரமாணங்களின் மீது கவனமாயிருந்தவர். அந்த அளவிற்கு அவருடைய பெற்றோர் அவரை வளர்த்து வந்தனர். இவருடைய வாலிப வயது கூட தேவனுக்கு பிரியமாயிருந்தது. வேதத்தில் சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தின் மீது மிக கவனமுள்ளவராயிருந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பொழுது ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை கழற்றி இந்த சவுலின் பாதத்தருகே வைத்திருந்தார்கள். அந்த வேத வார்த்தையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 58வது வசனத்தை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவானை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சவுல் இவன் வாலிபனாய் காணப்பட்ட போதிலும் தேவ பிரமாணத்தின்படி, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மீது மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார் என்பதற்கு இது ஒரு சாட்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி இந்த சவுல் என்னப்பட்ட வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். சவுல் வாலிபன். அந்த வாலிப வயதிலும் அவர் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மீது மிகவும் அழுத்தமான நம்பிக்கை உள்ளவராய் அதன் மீது மிக கவனத்தோடு கூட நியாய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்பதில் அவர் கவனம் உள்ளவராய் இருந்தார். மாத்திரமல்ல, இவருடைய பெற்றோர் கமாலியேல் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசேயர் நியாய சாஸ்திரியின் இடத்தில் சென்று வேத பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் இவருக்கு அங்கே ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த பொழுது அங்கே கமாலியேலின் பாதத்தருகே அமர்ந்து அவர் கற்றுக் கொடுக்கிற அனைத்து பிரமாணங்களையும் சரியாய் கடைபிடித்தவர். அப்போஸ்தலர் 22:3 நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் அப்படி ஒரு நல்ல ஒரு வேத பிரமாணத்தின்படி நடத்தப்பட்டவர். நியாய பிரமாணங்கள் மீது கற்றுக்கொண்டு அதிலே தெளிவடைந்த ஒரு மனநிலையோடு காணப்பட்டார். கமாலியேல் அந்த நாட்களில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நியாய சாஸ்திரி, ஞானமுள்ள ஒரு பரிசேயன், வேதத்தை அவ்வளவு அருமையாய் டீச் பண்ணுற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கமாலியேல் வெறுமனே வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தேவனுக்கு பயந்தவர், தேவன் மீது பற்றுதலாயிருந்தவர், தேவனுடைய காரியங்களின் மீது மிக அழுத்தமான நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளை புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 34 முதல் 39 வரை சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அன்றைக்கு எருசலேமில் ஆலோசனை சங்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்த அனைத்து நியாய சாஸ்திரிகள், அங்கு இருந்த சட்ட வல்லுநர்கள் அனைவரும் ஆலோசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கமாலியேல் பொறுமையாய் ஞானமாய் அங்கே இடைபடுவதை நாம் பார்க்க முடியும். 5:39 அப்போஸ்தலர் 5:39 மிக தெளிவாய் கமாலியேல் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனால் இது உண்டாயிருக்கும் என்றால் இதை உங்களால் அழிக்க முடியாது. ஒருவேளை தேவனால் உண்டான காரியமாய் இருந்தால்
நீங்கள் செய்கிற இந்த காரியம் தேவனோடு போர் செய்கிற விதத்தில் அமைந்துவிடும். ஆகவே அப்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அங்கே சீஷர்களை கொலை செய்ய முற்படும் பொழுது இவர் அங்கே தடுத்து நிறுத்துகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியனுடைய கைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாய் அங்கே சவுல் வளர்ந்து வருகிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் மீது, யூதர்களுடைய பாரம்பரியத்தின் மீது இவ்வளவு கவனம் செலுத்திய இந்த சவுலினுடைய கண்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் குருட்டாட்டமாய் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, லெந்து நாட்களை ஆசரிக்கிறோம். தவக்காலத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். வெறுமனே பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரங்களையும் மாத்திரமல்ல, அதை சார்ந்து வாழ்ந்து விடாதிருங்கள். இந்த பவுல் சவுலாய் இருக்கிற நாட்களில் அங்கே பாரம்பரியத்தின் மீதும் சடங்காச்சாரங்களின் மீதும் நியாய பிரமாணத்தின் மீதும் அழுத்தமான கவனத்தை கொடுத்தாரை தவிர ஆவிக்குரிய பிரகாரமாய் அவருடைய கண்கள் குருடாய் இருந்தது. இந்த மனக்கண்களை இயேசு தெளிவடைய பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை. வெறுமனே இந்த லெந்து நாட்களில், இந்த பரிசுத்த நாட்களில் அல்லது இந்த ஜெப நாட்களில் உலக பிரகாரமான ஏதோ ஒரு நன்மையை மாத்திரம், ஆண்டவரே இத்தனை நாட்களில் நான் ஆலயத்திற்கு வருகிறேன், அல்லது ஒவ்வொரு நாளும் ஆராதனையை நான் தவறாமல் பங்கு பெறுவேன், எனக்கு இந்த நன்மையை செய்துவிடும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி உலக பிரகாரமாக மாத்திரம் இந்த நாட்களை அனுசரித்து விடாதபடிக்கு உங்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கும்படியாய் தேவனுடைய பாதத்தில் காத்திருங்கள். தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது தமஸ்குவில் இருந்த சீஷர்களை கொலை செய்யும்படியாய் தீவிரமாய் வெறியோடு கூட அவர்களை கொன்று குவிக்கும்படியாய் எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வரும்படியாய் புறப்பட்ட சவுலை கர்த்தர் சந்திக்கிறார். சவுலே, சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடன்தானே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் கர்த்தருக்கு அன்றைக்கு சவுல் ஒப்பு கொடுத்தபடியினால் அனனியா என்கிற தேவ மனிதனை அனுப்பி சவுலுக்காக ஜெபித்த பொழுது அவன் கண்களில் இருந்து மீன் போன்ற செதில்கள் விழுந்தது. கர்த்தருடைய பிள்ளையை, இந்த ஜெப நாட்கள், இந்த வருடத்தில் நீங்கள் ஆசரிக்கிற லெந்து டேஸ், இந்த நாட்கள் உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கிற செதில்கள் விழும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். உலகம் சார்ந்தவைகளுக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதிருங்கள். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இனி நானல்ல என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பிய ஒரு பவுலை போல நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் என்றால் அதனுடைய அர்த்தம் தாழ்ந்தவன் அல்லது சிறியவன், மிகவும் அற்பமானவன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிலிப்பியர் 3:5 நாம் பார்க்கும் பொழுது அதிலே தன்னுடைய முந்தைய காலத்தில் அவருக்குள் இருந்த அந்த காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். 6வது வசனம் சொல்லுகிறது, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஒரு சிறு குற்றம் கூட அவரிடத்தில் இல்லை. நியாய பிரமாணத்தை வைத்து சவுலின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மோசேயினிடத்தில் கர்த்தர் கொடுத்த அனைத்து நியாய பிரமாணங்களை சரியாய் கடைபிடித்தவர். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருந்தது. இயேசுவை கிறிஸ்து என்று கண்டுபிடிக்க தெரியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்திற்கு செல்லுகிறோம், லெந்து டேஸ் நாட்களை நாம் ஆசரிக்கிறோம், அனுதின அதிகாலை ஆராதனை. ஆனால் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்துவுக்கென்று உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்களா? மனம் திரும்புதல் உண்டாயிருக்கிறதா?
பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்களா? உங்களை கண்டுபிடித்த தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டா? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இந்த வருடத்தின் இந்த லெந்து நாட்களில் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இந்த ஜெப நாட்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மையாயிருக்கும். பக்தி வைராக்கியத்தில் ஊறி போயிருந்த சவுலின் கண்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் குருடாயிருந்தது. நியாய பிரமாணங்களை கற்றறிந்தவர், கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்திருந்து அவர்களுடைய டீச்சிங் அனைத்தையும் முழுமையாய் நன்றாய் கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் நேரம் வந்த பொழுது, காலம் வந்த பொழுது, கிறிஸ்துவின் சந்திப்பு வந்த பொழுது ஒரே சந்திப்பில் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார்? எத்தனை சமயங்களில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் அர்ப்பணிக்கப்படாத இருதயம், இன்னும் தேவனுக்காய் வாழ வேண்டிய வைராக்கியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 40 நாட்கள் மாம்சம் சாப்பிட மாட்டார்கள், 40 நாட்கள் அவர்கள் மது அருந்த மாட்டார்கள், புகைக்க மாட்டார்கள், 40 நாட்கள் பூ வைக்க மாட்டார்கள். நல்லது, நான் அதை குறை சொல்லவில்லை. அது தியாகம். நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள் ஆண்டவருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவோடு இணைந்த ஜீவியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இனி நான் அல்ல, அனைத்தும் கிறிஸ்துவுக்காக, என்னில் இருக்கிற அனைத்தும் என் இயேசுவுக்காக முழுமையாய் பவுல் அர்ப்பணித்தபடியால் தான் அவரை கொண்டு உலகம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் ஆதாயமாக்கப்பட்டது. உலகமெங்கும் சபைகள் எழும்புவதற்கு அதுதான் முக்கிய காரணமாய் அமைந்தது. ஆகவே இந்த லெந்து நாட்களில் இனி நான் அல்ல என்கிற ஒரு அழுத்தமான ஒரு தீர்மானத்தை எடுத்து கிறிஸ்துவுக்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். பவுல் என்கிற பெயர் சிறியவன், மிகவும் தாழ்ந்தவன், அற்பமானவன். தன்னுடைய மேன்மை எல்லாம் தூக்கி எறிந்தார். ஆகவே தான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாம் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், எதெல்லாம் எனக்கு லாபம் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று எழுதுகிறார். ஆகவே அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு உங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜபிக்கலாமா? தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, பவுல் தன்னை உமக்கென்று முழுமையாய் ஒப்பு கொடுத்தது போல ஒரே சந்திப்பில் அவர் சொன்னார் அல்லவா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படியாகத்தான் அவர் உங்களை தெரிந்தெடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இதுவும் தேவ சித்தத்தின்படிதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தையும் அவருக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆகவே உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருக்கென்று எழும்புங்கள். தேவராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படட்டும். பரலோகத்தில் உங்கள் மூலமாய் மகிமை உண்டாகட்டும். நாம் ஜபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரன், என் சகோதரி, என் தகப்பனார், என் தாயார், என் பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி ஆண்டவரே, அவருடைய இருதயம் உடைக்கப்படுவதாக. பவுல் தன்னை முழுமையாய் உமக்கென்று தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், இனி நான் அல்ல என்கிற ஒரு அழுத்தமான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டது போல இவர்களும் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்து இந்த வருடத்தில் இவர்கள் அனுசரிக்கிற இந்த ஜெப நாட்களை நீர் பயனுள்ளதாய், ஆசீர்வாதம் நிறைந்ததாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. அந்த கிருபை, அந்த பரிசுத்தாவின் வல்லமை இவர்களுக்குள் பலத்த மாற்றங்களை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பவுலை கொண்டு உலகத்தை கலக்கியது போல என் தேவன் இவர்களை கொண்டு இவர்கள் இருக்கிற எல்லைகளுக்குள்ளே ஒரு பரிசுத்த எழுப்புதலை கட்டளையிடும். அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை இவர்களை கொண்டு செய்வீராக. என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சத்துரு படுதோல்வி அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலை போல உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஒவ்வொரு நாளும் இந்த வேத தியானத்தோடு இணைந்திருங்கள். இந்த ஜெப நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மையான ஆசீர்வாதமான மாற்றங்களை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.